வணக்கம். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு கட்சி பேரை வச்சுட்டு இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகளுக்கு துரோகம் பண்ணின விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும், மனிதநேயமே இல்லாமல் மனிதநேய மக்கள் கட்சியின் பேர் வச்சிருக்கிற கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவும் இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக, அதாவது கமேனி கொல்லப்பட்டதுக்காக ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், ஈரானுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? சரி, ஒரு மனுஷனை கொன்னுட்டாங்க, அனுதாபம் தெரிவிக்கிறீங்க. சரி, கமேனி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் எவ்வளோ பெரிய 30 ஆண்டு காலமாக ஈரானில் எவ்வளோ கொடுமையான ஆட்சி பண்ணுனா, அந்த நாட்டில் இருக்கிற சன்னி பிரிவு முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு அவனால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அந்த நாட்டில் உள்ள பெண்கள், குறிப்பாக சன்னி பிரிவுகள் பாதிக்கப்பட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் கற்போட செத்து போனாங்கன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சன்னி பிரிவு பெண்களை கற்பழித்து கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவன் இந்த கமேனி. இது நான் சொல்லலை, அங்கேருந்து வர்ற தகவல் சொல்லுது. கமேனி செத்து போன கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஒரு இளம் பெண் ரொம்ப சந்தோஷமாக ஒரு வீடியோ போடுறாங்க, எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு. அந்தளவுக்கு கேவலமான ஆட்சி செஞ்சவன் தான் கமேனி. அந்த கமேனி செத்து போனதுக்கு பக்கத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் யாருமே அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கல, ஆதரவு தான் தெரிவித்தாங்க. இன்றைக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குறாங்கன்னா அந்த தாக்குதலுக்கு தளம் அமைச்சு கொடுத்ததே சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவை பற்றி அவங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து சவுதி அரேபியாவுக்கு இல்லை திருமாவளவனோ இல்லை ஜவாஹிருல்லாவோ கண்டனம் தெரிவிக்கல. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை மட்டும் கண்டனம் தெரிவிச்சுங்க. ஆனால் உலக நாடுகளே பூரா, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளே எல்லாமே வந்து ஈரான் தாக்கப்பட்டதுக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவு தான் தெரிவிச்சுருக்கிறாங்க. இந்த திருடனுக்கு 2 பேர் தான், இவனுக்கு மனுஷனுங்களாம் மிருகமாகவே தெரியல, இவனுக்கு 2 தான் இந்த கொடுங்கோலனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ருக்கிறானுங்க. பக்கத்து நாடான நம்ம ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் போர் நடந்திருக்குது. அங்கே 100கணக்கான இஸ்லாமியர்கள் செத்துட்ருக்காங்க. அதை பற்றி இவனுக்கு பேசவே இல்லை. பக்கத்து நாடான வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி சிறுபான்மையாக இருந்த இந்துக்கள் 100கணக்கான பேர் டெய்லியும் கொல்லப்பட்டாங்க. அன்றைக்கி இவனை 40 வாரத்துக்கு முடியாத இருந்தாங்க, எந்த கருதுன்னு சொல்ல வாயே திறக்கலை. பகல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானில் வந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்தியர்களை பார்த்து நீங்கள் இந்துக்களா முஸ்லீம்களான கேட்டு சுட்டு கொண்டானுங்க. அன்றைக்கி இவனுக்கு வாயே திறக்கலை, கருத்து எதுவும் தெரிவிக்கலை. திருமாவளவன் அப்பவும் திருமாவளவன் ஒரு கேட்டுக்கட்டவன் சொன்னான், அவங்க அப்படியெல்லாம் கேட்கல, இந்துக்களா முஸ்லீமான கேட்டுச்சு சொன்னமானத்தில் ஒரு கருத்து தெரிவித்தான். அதே கண்டனத்துக்குரியது தான். அதுக்கப்புறம் நம்ம மும்பையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 210 பேர் சுட்டு கொண்டானுங்க. அன்னைக்கு உனக்கு வாயை திறக்கலை. கோயம்புத்தூரில் குண்டு விழிச்சு 62 பேர் செத்தாங்க. அன்னைக்கு உனக்கு வாயை திறக்கலை. எதுக்குமே வாயை திறக்காத, அதாவது இந்துக்கள் சாகும்போதும் இந்தியர்கள் சாகும்போதும் வாயே திறக்காத இவனுங்க இஸ்லாமிய நாட்டில் ஒரு பிரச்சனைனா இவனுக்கு வாயை திறக்க உள்நோக்கம் என்ன? ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து இந்தளவுக்கு தரங்கெட்டு இதை ஒரு தேசத்தையே காட்டி கொடுக்குற அளவுக்கு கேவலமான நிலைமைக்கு போவானுங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. என்னோட வேலையை இது தான். இவனுக்கு எப்போவுமே தேசத்துக்கு வந்து தன்னோட வாழ்ந்துட்டு இருக்கிற தேசத்துக்கு என்றைக்குமே உண்மையான இருந்ததில்லை. என்ன பண்ணுறது? ஜனநாயகம் ஒற்றுமைன்னு ஒன்று இருக்குது. அதனால் இவனுக்கு ஜெயிச்சு MP MLA ஆயிடுறானுங்க. இவனுடைய உள்நோக்கமே வந்து இஸ்லாமியர்கள் சாகிறாங்க அப்படிங்கிறதில்ல. இஸ்லாமியர்கள் மேலே இவனுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இஸ்லாமியர்கள் தவறாக பயன்படுத்தி அவங்களோட ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட குறிக்கோள். இவனை சுற்றி வளைச்சி வர்றது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் மோடிக்கு அவதூறு பரப்பணும், மோடியோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவனை சொல்ல போகிறது வந்து இஸ்ரேலுக்கு மோடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கம்யூனியை கொண்டிருக்காங்க. மோடி தான் காரணம், பாசிச மோடி பதவி விலகணும்னு இவனுக்கு பேச ஆரம்பிப்பானுங்க. அதுதான் இவனுடைய உள்நோக்கமே. அதுதான். மற்றபடி இஸ்லாமிய சகோதரர் மேலேயோ இஸ்லாமிய இனத்து மேலேயோ இவனுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அப்படி இஸ்லாமியர்கள் மேலே உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தால் அந்த கொடுங்கோல் ஆட்சி என்னென்ன கமேனிக்கு எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. அந்த கமேனி ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டானுங்க. இவனை மாதிரி கேடு கட்டவில் மனிதர்கள் மன்னித்தாலும் கடவுள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். ஜெய்ஹிந்த்.